நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 4 டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்ஸசைஸ் 4.4 கொஸ்டின் நம்பர் 9ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. எப்பவுமே இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி மேட்ரிக்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் ஏதாவது ஒரு ஆல்பபெட்டா எடுத்துக்கோங்க கேபிட்டல் லெட்டர்ல. முதல்ல உங்களோட டிட்டர்மினன்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா இன்வர்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிடணும். அதனால முதல்ல டிட்டர்மினன்ட் ஏவை கண்டுபிடிச்சு பார்ப்போம். அது நம்பரா இருந்தா மட்டும்தான் நம்ம ஃபர்தரா சம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இதுல எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுல எதுல வந்து நிறைய ஜீரோஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணா நமக்கு டைம் கம்மியாகும் இல்லையா? அதனால இங்க ரெண்டாவது ரோவை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஏன்னா ரெண்டாவது ரோல ஒரு 0 இருக்கு பாருங்க, அதுக்காக. எப்பவுமே பேசிக்கா உங்களோட டிட்டர்மினன்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட சிம்பிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த பிளேஸோட சிம்பிள்ஸ். இதுல நம்ம இப்ப இந்த ரெண்டாவது ரோவை யூஸ் பண்ண போறோம். ரெண்டாவது ரோ 4, அவங்களோட சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ -4 இன்ட்டு அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த 4 இருக்கிற இந்த ரோவையும் இந்த காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்க 4 பேர் 1 3 2 1. ஸோ 1 3 2 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் -1 தான். எடுத்துட்டு இந்த 1 இருக்க இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 2 3 -7 1 அப்படின்னு கிடைக்குது. 2 3 -7 1 இப்படி எழுதிக்கணும். கடைசி நம்பர் 0வா இருக்கிறதுனால அதை நம்ம எழுத தேவையில்லை. ஸோ வேல்யூ -4, இங்கே 1 1s are 1, மைனஸ் போட்டு 2 3s are 6. -1 எடுத்துட்டு 2 1s are 2, மைனஸ் போட்டுட்டு 7 3s are 21. மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டு இது ப்ளஸ் 21 மாறி இருக்கும். -4, இது -5ன்னு வந்துடுச்சு. -1 இவங்களை ஆட் பண்ணா 23. ஸோ இங்கே 20 கிடைக்குது. 4 5s are 20, இங்கே -23. ஸோ வேல்யூ வந்து -3. -3 வந்து நாட் ஈக்குவல் 0 இல்லை. அப்போ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0வா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏ இன்வர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ இன்வர்ஸோட பேசிக் ஃபார்முலா 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது தான். அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. நம்ம யூஸ்வலா மைனஸும் கோஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சு கூட எழுதுனா அது கொஞ்சம் லேட் ஆகும் எழுதுறதுக்கு. ஆனால் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை நீங்க ரஃப்லே பண்ணிட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ எடுத்து எழுதிடலாம் பேப்பர்ல. முதல்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்க இருக்கிற முதல் ரோவை எடுத்து இங்க எழுதிக்கலாம். 2 1 3. அப்புறம் ரெண்டாவது ரோவை எடுத்து இங்க எழுதிக்கலாம். 4 -1 0. அப்புறம் இங்க இருக்கிற முதல் காலம் 2 4 -7 2 4. ரெண்டாவது காலம் 1 -1 2 1 -1. இந்த முதல் காலமும் இந்த முதல் ரோவும் க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்டை வச்சு உங்களோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இங்க பாருங்க, முதல்ல இந்த 4 எலிமெண்ட் யூஸ் பண்ணுங்க. இங்க 1 × 1 1, மைனஸ் இருக்கிறதுனால -1, மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணணும். 2 × 0 0. அடுத்து இவங்க 4 பேரும் 0 × anything 0 தான். அப்போ 0 மைனஸ், இங்கே 1 4s are 4. அடுத்த எலிமெண்ட் 4 2s are 8, மைனஸ் போட்டுட்டு 7 1s are 7, இங்கே 7 வந்துடும். ஸோ அடுத்து இவங்க 4 பேரை யூஸ் பண்ணணும். 2 3s are 6, மைனஸ் போட்டு 1 1s are 1. அடுத்து 1 2s are 2, மைனஸ் போட்டு 7 3s are 21. மைனஸ்ல இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் 21 அப்படின்னு கிடைச்சிரும். இங்கே 7, இங்கே 1 இருக்கு. ஸோ -7, மைனஸ் போட்டு 2 2s are 4ன்னு கிடைக்குது. இங்கே லாஸ்ட் 1 1 × 0 0, மைனஸ் போட்டு 1 × 3 3, -3 வர்றதுனால +3ன்னு போடுங்க. 3 4s are 12, -0. இங்கே 1 2s are 2, -4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ பாருங்க, -1 -4 +1 +5 23, -7 -4 -11, இங்கே 3 12 -6. ஸோ இதான் நம்மளோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இவங்களுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிடும். ஸோ அந்த அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக -3 கிடைச்சிருக்கு. இவங்கள டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா -1 -4 +1 முதல் காலமாக எழுதிக்கலாம், முதல் ரோவா இருந்ததை. அடுத்து 5 23 -11, 3 12 -6. ரோஸை காலமாக கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம். ஸோ இதான் நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஃபைண்ட் த இன்வர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏ அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இவங்களோட டிட்டர்மினட்டை தான் நம்ம முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். டிட்டர்மினட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நாட் ஈக்குவல் 0வா இருந்தால் தான் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிடணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ரோ இல்லை எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எதில் 0 இருக்கோ அதை யூஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் டைம் கம்மியாகும். அதனால நம்ம இப்போ ரெண்டாவது ரோ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டாவது ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0வா இருக்கிறதுனால இதான் எலிமெண்டோட சிம்பிள்ஸ். இப்போ ரெண்டாவது ரோல முதல் நம்பர் 0வா இருக்கிறதுனால அந்த எலிமெண்ட் நம்ம எழுத வேண்டாம், இங்க இருந்து எழுதிக்கலாம். இங்க ரெண்டாவது எலிமெண்டோட சிம்பிள் பிளஸ் இருக்கிறதுனால +2 ×
2 இருக்கிற இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுறணும். விட்டுட்டு மிச்சம் இருக்க 4 பேர் 1 2 3 4. அப்போ இங்க 1 2 3 4ன்னு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க இருக்க எலிமெண்ட் மைனஸ், இவங்களோட சிம்பிளும் மைனஸ் தான். அப்போ மைனஸ் ஆஃப் -3 அப்படின்னு வந்துடும். -3 இருக்கிற இந்த ரோவும் இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 1 -1 3 -2 அவங்க தான் இருப்பாங்க. 1 -1 3 -2 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை மட்டும் கால்குலேட் பண்ணால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கிடைச்சிரும். ஸோ 2 இன்ட்டு இது 1 4s are 4 மைனஸ் போட்டு 3 2s are 6ன்னு எழுதணும். இது மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 3 ஆகிடும். இங்கே 1 இன்ட்டு -2 மைனஸ் போட்டுட்டு 3 1s are 3 -3 வர்றதுனால இது ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். ஸோ 2 4லேருந்து 6ம் 4ம் மைனஸ் பண்ணோன்னா -2 ப்ளஸ் 3 டைம்ஸ் இது வந்து 1ன்னு கிடச்சிருக்கும். இது 2 2s are -4, இங்கே ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ வேல்யூ வந்து -1. இது வந்து நாட் ஈக்குவல் 0ன்னு வந்துட்டதுனால A inverse exist. A inverse வந்து exist ஆகும்னு கண்டுபிடிக்கிறோம். So A inverse ஓட basic formula 1 by determinant of A into adjoint of A. So adjoint of A கண்டுபிடிச்சு இங்க substitute பண்ணிட்டா நம்ம சம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்லையா? adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் கோஃபேக்டர்ஸ் பண்ணாம கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து முதல்ல அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 1 -1 2 0 2 -3 இதை நீங்க ரஃப்லே பண்ணலாம். 3 -2 4 எழுதிட்டு இங்க இருக்க முதல் ரோவையும் ரெண்டாவது ரோவையும் திருப்பி இங்க காப்பி பண்ணுங்க. 1 -1 2 0 2 -3 இதே மாதிரி இந்த முதல் காலமே ரெண்டாவது காலமே இங்க திருப்பி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 1 0 3 1 0 ரெண்டாவது காலம் வந்து -1 2 -2 -1 2 இங்க இருக்கிற முதல் காலமே இந்த முதல் ரோவையும் இப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்டை உங்களுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தரும். இது வந்து ஃபர்ஸ்ட் 4 நம்பர் எடுத்துட்டு 2 4s are 8 மைனஸ் போட்டுட்டு 3 2s are 6. அடுத்து இவங்க 4 பேர் எடுத்துக்கோங்க. 3 3s are 9 மைனஸ் இருக்கிறதுனால -9. அடுத்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு, அதனால அதை எழுத வேண்டாம். இங்கே இந்த 4 பேர் எடுக்கும்போது 0 into anything 0 மைனஸ் போட்டுட்டு 3 2s are 6. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சாச்சு. அடுத்து இவங்க 4 பேர் எடுத்துக்கணும். 2 into 2 4 மைனஸ் இருக்கிறதுனால -4 மைனஸ் போட்டுட்டு இவங்கள மல்டிபிள் பண்ணுங்க. -4 வருது, அதனால இது +4 ஆயிடும். இது 4 1s are 4 மைனஸ் 3 2s are 6. இங்கே 3 1s are 3 மைனஸ் போட்டுட்டு 1 2s are 2 -2 வரதுனால இங்கே +2ன்னு போட்டுடலாம். இவங்கள மல்டிபிள் பண்ணலாம். 1 3s are 3 மைனஸ் போட்டுட்டு 2 2s are 4. இங்கே 0 மைனஸ் போட்டுட்டு 1 3s are 3 மைனஸ் வரதுனால இது +3 ஆயிருக்கும். 1 2s are 2 அடுத்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் பண்ணிக்கலாம். 8ல் 6 மைனஸ் பண்ணால் 2, இது -9, இது -6. -4ம் +4ம் 0, 4 -6 -2 ஆயிருக்கும். இது -1, இதுவும் -1, இது 3, இது 2. இது வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு adjoint of A கிடைச்சிரும். ஸோ இங்கே A inverse equal to 1 by determinant of A. டிட்டர்மினண்ட்டுக்கு நமக்கு -1 கிடைச்சது. adjoint of A உங்களோட டிரான்ஸ்போஸ் தான். 2 -9 -6. ஸோ அதை அப்படியே காலமாக எழுதிக்கோங்க. -9 -6. ரெண்டாவது ரோவை எடுத்து ரெண்டாவது காலமாக எழுதிக்கோங்க. 0 -2 -1 -1 3 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் உங்களோட A inverse சரியான மேட்ரிக்ஸ். இப்போ இது கீழே வேற ஏதாவது நம்பர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தாலையும் டிவைட் பண்ண முடியாதுன்னா நம்ம வெளியே வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து 1 தானே இருக்கு. 1 by -1 வந்து -1 தான். -1 உள்ள கூட நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். -1 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இது +2 -2 ஆயிடும். 0 அப்படியே தான் இருக்கும். -1 வந்து +1 ஆயிடும். -9 +9 ஆயிருக்கும். இது +2, இது -3. எல்லாரும் கூட மைனஸ் சைன் உள்ள மல்டிபிள் ஆயிருக்கு. அதனால எல்லாத்துக்கும் சிம்பிள் மட்டும் இப்படி மாறிடும். ஸோ இது ஏன்னா வெளியில இருக்க நம்பர் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண மாதிரி ஆயிடும்ல, அதனால இன்வர்ஸ் எடுத்து இப்படி எழுதிக்கோங்க. 11th கொஸ்டின்லையும் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏ மேட்ரிக்ஸ்னு எடுத்துட்டு இவங்களோட டிட்டர்மினண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் முதல் ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயே நிறைய ஜீரோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட சிம்பிள் ப்ளஸ் தான். ஸோ +1 இன்ட்டு இந்த காலமே இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா இவங்க 4 பேர் இருப்பாங்க. ஸோ இது வந்து காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா sin alpha minus cos alpha. இவங்களுக்கு 2 cross 2 determinant மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ 1 இன்ட்டு இங்கே cos alpha இன்ட்டு cos alpha மைனஸ் இருக்கு, ஆனால் மைனஸ் cos squared alpha அப்படின்னு கிடைக்கும். sin alpha இன்ட்டு sin alpha sin squared alpha. நான் ரெண்டாவது டயக்னலை மல்டிபிள் பண்ணதுக்கு முன்னாடி மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் sin squared alpha அப்படின்னு கிடைச்சிருக்கும். ரெண்டு பேர்கிட்டே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோம்னா இது -1 ஆகிடும். உள்ள வந்து cos squared alpha ப்ளஸ் sin squared alphaன்னு வந்துடும். cos squared alpha plus sin squared alpha வந்து 1ன்னு அர்த்தம். இது உங்களோட சின்ன கிளாஸ் ஐடென்டி. cos squared theta plus sin squared theta 1ன்னு சொல்லுவோம்ல, அதனால அது 1 தான். ஸோ -1 இன்ட்டு +1 வந்து -1. இது 0 ஆகல, அதனால A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். A இன்வர்ஸ் இந்த மேட்ரிக்ஸ்க்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 by determinant of A into adjoint of A அப்படின்னு போட்டால் நம்மளோட இன்வர்ஸோட ஃபார்முலா இதுதான். இப்போ adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 0 0 கோஃபேக்டர் மைனர் கண்டுபிடிச்சும் எழுதலாம். நான் அதை விட இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாகும். அதனால adjoint எழுதுறதுக்கு இந்த பேட்டர்ன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 0 sin alpha minus cos alpha இப்படி இருக்கா. இந்த முதல் ரோவையும் ரெண்டாவது ரோவையும் திருப்பி இங்க காப்பி பண்ணுங்க. 1 0 0 0 cos alpha sin alpha எழுதிட்டு இந்த முதல் காலமே ரெண்டாவது காலமே இங்க காப்பி பண்ணிக்கோங்க. 1 0 0 1 0 இங்க இருக்க ரெண்டாவது காலம் 0 cos alpha sin alpha 0 cos alpha எழுதியாச்சு. இங்க இருக்கிற முதல் காலமும் முதல் ரோவை என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. cos alpha into cos alpha cos squared alpha மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் cos squared alphaன்னு வந்திருக்கும். மைனஸ் போட்டுட்டு sin alphaவும் sin squared alphaன்னு கிடைச்சிருக்கும். ரெண்டாவது இவங்க 4 பேரை யூஸ் பண்ணும். sin alpha into 0 0 cos alpha into 0வும் 0 தான். அப்போ 0ன்னு போட்டுக்கலாம் நம்ம. இவங்க 4 பேரை மல்டிபிள் பண்ணும்போது 0 into sin alpha 0 into cos alpha ரெண்டு பக்கமும் 0 வருதுனால இங்க 0ன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் இவங்க 4 பேரை மல்டிபிள் பண்ணணும். sin alpha into 0 0 into cos alpha 0 தான். இங்க cos alpha into 1 வருது. ஸோ மைனஸ் cos alphaன்னு கிடைச்சிருக்கும். இது 0 into 0 0 மைனஸ் sin alpha. செகண்ட் இது பண்ணும்போது மைனஸ் போட்டுக்கணும். ஸோ sin alphaன்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இவங்க 4 பேரும் 0 into sin alpha 0 into cos alpha 0ன்னு வந்திருக்கும். இது 0 into 0 0 மைனஸ் போட்டு இந்த சைன் பண்ணியிருந்தாங்கன்னா மைனஸ் sin alpha. இது 1 into cos alpha cos alphaன்னு கிடைச்சாச்சு. ஸோ இன்னொரு எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நம்பர்ல மட்டும் மைனஸை நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். cos squared alpha plus sin squared alpha ஓட வேல்யூ 1 தான். ஸோ இதை -1ன்னு எழுதிடலாம். -1 0 0 இங்க 0 மைனஸ் cos alpha மைனஸ் sin alpha இது 0 மைனஸ் sin alpha cos alpha அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஆக்சுவலா நம்மளோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இவங்களை டிரான்ஸ்போஸ் பண்ணா கிடைக்கிறது தான் நம்மளோட adjoint of A. ஸோ ஏ இன்வர்ஸ் எடுத்து எழுத போறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட்டுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது -1. adjoint of A உங்களோட டிரான்ஸ்போஸ் தான். இங்க இருக்க முதல் ரோவை எடுத்து இங்க முதல் காலமா எழுதிக்கலாம். -1 0 0 இங்க இருக்க ரெண்டாவது ரோவை எடுத்து ரெண்டாவது காலமா எழுதிக்கலாம். 0 மைனஸ் cos alpha மைனஸ் sin alpha. மூணாவது ரோவை எடுத்து மூணாவது காலமா எழுதிக்கலாம். 0 மைனஸ் sin alpha cos alpha எழுதியாச்சு. இங்க வெளியில வெறும் -1 இருக்கிறதுனால உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். -1ஆல மல்டிபிள் பண்ணாது உள்ள இருக்க எல்லாருக்கும் சிம்பிள் மாறிடும். 1 0 0 0 இது cos alpha sin alpha எல்லாமே மைனஸ்ல இருக்கு. அது வந்து அப்படியே பாசிட்டிவா மாறி இருக்கும். sin alpha லாஸ்ட்ல ஒன்று மட்டும் மைனஸ் இல்லை, அதனால மைனஸ் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் cos alpha அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஏ இன்வர்ஸோட மேட்ரிக்ஸ். ஸோ இப்படி எழுதி உங்களோட இன்வர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.